அடே டிவிக்கே தம்பிகளா, ஒன்றுமே கவலைப்படாதீங்கடா. உங்கள் அண்ணன் தாண்டா சிஎம். திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு உங்கள் அண்ணனை சட்டசபையில் இறக்கி வச்சுட்டு முதல் கையெழுத்தாக டிஎம்கேவை பேன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து வாங்கிடலாண்டி தங்கக்குட்டி. அது வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு 4 days சும்மா ரெடி. நாளே 4 நாள் மட்டும் சும்மா இருங்க. பார்க்குற இன்ஸ்டாகிராம் வர முடியல. ஓட்டு எண்ணிக்கையில் டிவிக்கே முன்னணின்றீங்க. ஓட்டு எண்ணிக்கைன்னு திங்கக்கிழமை தான் தங்கம். அதுக்குள்ளே எப்படி முன்னணி பின்னணிலாம் சொல்ல முடியும்? இன்னொருத்தன் பார்த்தேன் நான், ஓட் ஷேரில் வந்து டிவிக்கே 75, டிஎம்கே 20, ஏடிஎம்கே 15, அதர்ஸ் 5 அப்படின்றான். கூட்டினா 100க்கு மேலே போதிடி பாப்பா. 100க்கு மேலே போகக்கூடாது. 100 தான் கணக்கு, அதுக்குள்ளே தான் ஓட் ஷேர் வரணும், புரியுதா? அதை தாண்டி போகக்கூடாது. இது எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுடி ராஜாக்கிளி? 4 நாள் மட்டும் 4 days ரெஸ்டடு, இன்டர்நெட் பக்கம் வராது, புரியுதா? திங்கக்கிழமை பார்த்துக்கலாம், புரியுதாடி என் செல்ல குட்டியே? இப்போ என்ன பண்ணு, ஃபோனை வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட கொடு, புரியுதா? பார்த்தீங்களாங்க உங்கள் குழந்தைய அப்படிலாம் மாற்றி வச்சுருக்குறாங்க. 4ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நாள். உங்கள் குழந்தைங்களை வந்து வீட்டிலே வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு வெளியே எங்கேயும் அனுப்பாதீங்க. உங்கள் குழந்தை அவங்களுக்கு ஏதாவது பண்ணிப்பாங்களோ இல்லை அவங்க சுற்றி இருக்கவங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. தேர்தல் ஆணையமும் ஈக்குவலாக பயப்படுறாங்க. அந்தந்த கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு காஷனரி அட்வைஸ் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த விதமான விபரீதமான முடிவும் எடுக்காதீங்க தேர்தலை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிச்ச கட்சி தலைவர்லாம் வெளியே வந்து சொல்லிடுவாங்க. இவங்க ஒன்று அதெல்லாம் சொல்ல மாட்டானே. அவன் தான் 40 பேரை கொலை பண்ண கொலகாரனாச்சே, அவன் அதெல்லாம் சொல்ல மாட்டான். உங்கள் பிள்ளை இருந்தா அண்ணன் செத்தா அண்ணன் அப்படின்னு விட்டுருவான். நீங்கள் தான் கொஞ்சம் காஷியஸாக அந்த குழந்தைங்கள பக்குவமாக பார்த்துக்கோங்க, புரியுதா? 4ஆம் தேதி பார்ப்போம்.